எங்க வீட்டில் இன்னைக்கு பாவக்காய் பொரியல். அதனால பொரியல் எப்படி பண்றேன்னு பாருங்க. எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கணும். வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு பாவக்காய் போடணும். இது 1/4 கிலோ பாவக்காய். ஒரு 3 பேர் கிட்டக்க சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லது. ப்ரெஷர் சுகர் எல்லாத்துக்குமே நல்லது. நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். ஏன்னா பாவக்காய் வதங்க வதங்க இது தீஞ்சு போயிடும். அதனால பாவக்காவை போட்டுக்கிறேன் அப்படியே. அதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும். இருந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்டா. பாவக்காய் பொரியல் ரெடி. அதுல இப்ப தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் போட்டு அதில் பெரட்டி வைக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்கும். அது காரம்லாம் போட வேண்டியதில்ல. சூப்பரா இருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதை நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும். பாவக்காய் பொரியல் ரெடி.